முதல்ல இந்த கப்பி போட்டிருக்கு தரத்துக்கு சமப்படுத்தி இந்த கல் இந்த இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க மறந்து போச்சு. இந்த இது போட்டால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தளம் இல்லைன்னா விடுபட்டுரும். இன்னொன்று இதுங்க பேத்து எடுத்துருங்கள்ல நம்மளுக்கு. அதனால் இதுதான் சமைக்கிற இடம், இவங்களுக்கு சமைக்கணும் இல்லையா, அதனால் இந்த இடம். நெக்ஸ்ட்டு இதெல்லாமே கூண்டு மாதிரி ரெடி பண்ணி விட்டுறணும். இந்த பக்கம் ஃபுல்லாக கூண்டு தான் இது வரைக்கும் தான் போடுறது படு பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் மாதிரி இருக்குது இந்த மண் போடுறாங்க. அதுக்கு மேலே கப்பி போடுறாங்க. கப்பி போட்டு அதுக்கு மேலே தண்ணி அடித்து விட்டு இதுக்கு மேலே தான் தளம் போடுறது. சிமெண்ட் போட்டு பால் கரைச்சி ஊற்றி விட்டு அப்புறம் அவ்வளோதான் தளம். அது அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவ்வளோ ஸ்ட்ராங் போட்டால் இனிமேல் தான் வரணும். இது 1.5 ஜல்லி தான் விலை கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. 10,000 இருந்தது, இப்போ 15 ஆயிருக்கான் 1 வீக்குள்ளே. ஏதோ லாரி ஸ்ட்ரைக்னால கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விலையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இந்த மண்ணுமே 16 இருந்தது, இப்போ 19 ரூபா ஆக்கியிருக்கானுங்க. இப்போ இந்த ஜல்லி பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் இருந்துச்சு நம்ம ஏற்கனவே வாங்கும்போது. இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா 15,000 ஆயிருக்கு. எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பார்க்கலாம் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே என்ன அமௌண்ட் வருதுன்னு தெரியல. இறங்கியாச்சு, நம்ம ஃபினிஷிங் பண்ணாமல் முடியாது. இவங்கள இடத்துல பண்ணால் தான் உண்டு, இல்லைன்னா சேஃப்டியாக வச்சுக்க முடியாது உங்களுக்கு. இன்னும் 4 அடிலாம் தாண்டிடுது வாணிலாம். அதுக்குனால தான் இவ்வளோ அடி வச்சுருக்க வேண்டியது இருக்குது. 7-8 அடி. ஆனால் 8 அடி இருக்குமாண்ணா அது? இந்த ஹைட்டு என்னது 7 அடி வச்சுருக்கு. ஏன்னா 4 வாணி அசால்ட்டாக தாண்டிடும். நான் இங்கே வீட்டில் வச்சுருக்கனால அதனால தான் 7 அடி வச்சுருக்கு. நம்ம நிற்கிறத விட எக்ஸ்ட்ரா மேலே மட்டும் 7 அடி இருக்குது.